फोर्थ यूनिट நம்ம லாஸ்ட் டாபிக்ல இருக்கோம். இப்போ பிக் क्वेश्चन பார்ட் B ல வரக்கூடிய क्वेश्चंस இந்த மாதிரி தான் வரும். சர்க்கிள்ஸ் இருக்கும், சர்க்கிள் இருக்கும், செமி சர்க்கிள் இருக்கும், ஹாஃப் சர்க்கிள் இருக்கும், அல்லது ஆர்க் வளைவுகள் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த சமம் வந்து நாம எப்படி வரையறது அப்படிங்கறத வந்து இந்த டாபிக். இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா இந்த பிக்டோரியல் வியூ ஐசோமெட்ரிக் வியூ கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நமக்கு ஆர்த்தோகிராஃபிக் வியூ வரைய சொல்றாங்க. ஆர்த்தோகிராஃபிக் வியூல என்னென்ன வரையணும் அப்படினு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அண்ட் சைடு. ஃப்ரண்ட் வியூ இன்னொரு பேர் என்ன சொல்லிக்கிறேன், எலிவேஷன். டாப் வியூ இன்னொரு பேர் என்ன சொல்லிக்கிறேன், பிளான். சைடு வியூ இன்னொரு பேர் என்ன சொல்லிக்கிறேன், எண்ட் வியூ. ஓகேவா? உங்களுக்கு எந்த எலிவேஷன் கேட்டாலும் என்னன்னு தெரியணும், பிளான் கேட்டாலும் என்னன்னு தெரியணும், ஆர் எண்ட் வியூ கேட்டாலும் தெரியணும். ஓகேவா? நான் தெரியல முடிக்க கூடாது. ரெண்டுக்கும் ஒரே பேர் தான். ஃப்ரண்ட் வியூ ஆர் எலிவேஷன், டாப் வியூ ஆர் பிளான், சைடு வியூ ஆர் எண்ட் வியூ. எனி டூ வியூஸ் தான், ரெண்டு வியூ தான் கேட்க போறாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு மூணு வியூ வரைஞ்சு காட்டிடுறேன். உங்களுக்கு அது எது ரெண்டு தேவையோ ரெண்டு எடுத்துக்கலாம். சரி, ஓகேவா? இப்போ இந்த சம்ல நமக்கு என்ன வரையணும் அப்படின்னு பார்த்தா மூணு வியூ வரையணும். இப்போ எந்த வியூ எந்த பக்கம் வரையணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிக்கலாம். எந்த வியூ எந்த பக்கம் வரையணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது இது ஃப்ரண்ட் வியூ. ஏரோ ஹெட் எங்க கொடுத்திருக்காங்களோ, அம்புக்குறி எங்க கொடுத்திருக்காங்களோ அது ஃப்ரண்ட் வியூ. ஓகேவா? ஃப்ரண்ட் வியூக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது சைடு வியூ. அப்போ இது வந்து சைடு வியூ. என்ன சைடு வியூ? அது ரைட் சைடு வியூ. ரைட் சைடு தான் இருக்குது. ரைட் சைடு ரைட் சைடு எங்க வரையுவோம், லெஃப்ட் சைடுல வரையுவோம். ஓகேவா? அப்போ லெஃப்ட் சைடுல என்ன எழுதிக்கலாம், RSV. RSVனா ரைட் சைடு வியூ. ரைட் சைடு வியூல லெஃப்ட் சைடுல வரையறோம் அப்படின்னு பேரு. அடுத்தது இதுக்கு ஆப்போசிட் சைடுல என்ன வரும், ஃப்ரண்ட் வியூ வரும். ஃப்ரண்ட் வியூக்கு நேர் கீழ டாப் வியூ வரும். ஃப்ரண்ட் வியூக்கு நேர் கீழ தான் டாப் வியூ வரும். சரியா? இப்போ அடுத்தது ஒவ்வொரு வியூக்கு தேவையான பாக்ஸ் நம்ம போட்டுக்கணும். பாக்ஸ் போடுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட் வியூல என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். லென்த் இருக்கு, ஹைட். இதுல என்ன இருக்கும், லென்த் இருக்கு, பிரெத் இருக்கு. டாப் வியூல லென்த் இருக்கு, பிரெத். சைடு வியூல என்ன இருக்கும், ஹைட் இருக்கு, பிரெத். ஹைட் இருக்கு, பிரெத். இப்போ நமக்கு இந்த டயகிராம்ல இருந்து நீளம், அகலம், உயரம் மூணையும் கண்டுபிடிச்சு எழுதிக்கணும். நீளம் எவ்வளவு இருக்கும், ஃப்ரண்ட் வியூ எது இருக்குதோ அதுதான் நீளம். ஃப்ரண்ட் வியூ தான் நமக்கு இருக்கிறதா ஃப்ரண்ட் வியூ. அப்ப இந்த நீளம் எவ்வளவு, 98. பிரெத் எவ்வளவு, 42. இந்த சைடுல இருக்கிற பிரெத் 42. அடுத்து ஹைட். ஹைட் எவ்வளவு பாருங்க, ஹைட் எவ்வளவு வரும், இது ஒரு 21, இது ஒரு 21, 42. இந்த ஹைட் எவ்வளவு வரும், 14. 5 1 6, 56 ஆச்சா? 56. ஓகேவா? இப்போ நமக்கு தேவையான நீளம், அகலம், உயரம் மூணுமே கண்டுபிடிச்சு எழுதிக்கிட்டோம். சரி, இந்த ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 20 இருக்கு. மிஸ்ஸிங் டைமென்ஷன்ஸ் suitably assume. ஓகேவா? 20 இருக்கும். அப்போ 20 plus 42. 20 plus 42 எவ்வளவு வரும் பாருங்க, 62 வரும். அப்போ ஹைட் எவ்வளவு, 62. 62 ஹைட். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் வியூ தேவையான பாக்ஸ் வரையணும். ஃப்ரண்ட் வியூல என்னென்ன இருக்குது, லென்த் இன்டு ஹைட். லென்த் எவ்வளவு, 98. இங்க இருந்து ஒரு 10 mm, இங்க இருந்து 10 mm தள்ளி ஒரு புள்ளி வச்சுங்க. இந்த ஆக்சிஸ் இருந்து ஒரு 10, இந்த ஆக்சிஸ் இருந்து ஒரு 10 வச்சோம்னா இந்த புள்ளி வச்சுட்டு இங்க இருந்து 98 க்கு ஒரு கோடு. ஹைட் எவ்வளவு, 62. இங்க இருந்து 62 க்கு ஒரு கோடு போட்டு பாக்ஸ் போட்டுக்கலாமா? இப்போ நமக்கு இந்த ஃப்ரண்ட் வியூ தேவையான பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ ஃப்ரண்ட் வியூ இந்த பொட்டிக்குள்ள தான் வரும். இப்போ இங்க இருந்து பார்க்கும்போது
ஃப்ரண்ட் வியூல நமக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்க. இப்போ நான் கலர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகேவா? அடுத்து என்ன தெரியும்? இது தெரியுமா? இதோட போய் நின்னுக்கும். ஓகேவா? இதோட போய் நின்னுக்கும். இது மட்டும் தான் நமக்கு ஃப்ரண்ட் வியூல தெரியும். இது அப்படியே வரையலாமா? இது எவ்வளவு? 14. இங்க இருந்து 14. இந்த ஹைட் எவ்வளவு? 21. சாரி 20. அடுத்து அதே மாதிரி இங்க ஒரு 14, இது ஒரு 20. இப்போ நமக்கு இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் தெரியலையா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 98ல பாதி சென்டர்ல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. குறிச்சிட்டு இந்த அளவு 14. அப்ப இங்க இருந்து 7, இங்க இருந்து 7. ஓகேவா? சென்டர் புள்ளி இங்க இருந்து 7, இங்க இருந்து 7 வச்சுட்டு இதை போட்டுங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ஃப்ரண்ட் வியூல இதுதான் தெரியுமா? அடுத்து இந்த ஹைட் எவ்வளவு? 6. இது ஒரு 6, இது ஒரு 6. ஓகேவா? அடுத்து இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா வளைவா இருக்கும். வளைச்சுக்குங்க. இந்த கார்னரும் வளைவதை எப்படி வளைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 mm ரேடியஸ் எடுத்துங்க. 5 mm ரேடியஸ் எடுத்துட்டு எப்படி கார்னர் எப்படி நம்ம மார்க் அடிப்போம்? ஏன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்துக்கிறோம். 5 mm ரேடியஸ் அப்படின்னா இங்க இருந்து இந்த கார்னர்ல இருந்து இங்க ஒரு 5 mm ஆர்க்கு, இந்த 5 mm ஒரு ஆர்க்கு, அதே அளவு மாத்திரம் இங்க வச்சு ஒரு ஆர்க்கு, இங்க வச்சு ஒரு ஆர்க்கு, ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். இந்த சென்டர் பாயிண்ட் காம்பஸை வச்சு இப்படி அடிச்சோம்னா இந்த வளைவு. ஓகேவா? இந்த டார்க் அடிக்கிற ப்ரொசீஜர் அதுதான். சரி, அடுத்து இப்ப நமக்கு இங்க இருந்து பார்க்கும்போது தெரியக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டோம். அடுத்து தெரியாம என்ன இருக்கு அதை வந்து டாட்டர் லைன் வரையணும் இல்லையா? தெரியாம என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ஹோல்ஸ் இருக்கு, இங்க ஒரு ஹோல்ஸ் இருக்கு, இங்க ஒரு ஹோல்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து இன்விசிபிள் பார்ட். இன்விசிபிள் பார்ட்னா மறைஞ்சிருக்கிறது. மறைஞ்சிருக்கு நமக்கு தெரியல. இப்போ அதை என்ன பண்ணணும்? டாட்டர் லைன் வரையணும். ஓகேவா? இப்போ இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா? சர்க்கிளுக்கு என்ன பண்ணலாம்? மேலே இங்க இருந்து 21 தள்ளி ஒரு புள்ளி வச்சு 21 தள்ளி புள்ளி வச்சு ஒரு சர்க்கிள். சர்க்கிளோட அளவு எவ்வளவு? டயா 21. இப்போ ரேடியஸ் எவ்வளவு? 10.5. இங்க இருந்து 10.5க்கு ஒரு டாட்டர் லைன், இங்க இருந்து 10.5க்கு ஒரு டாட்டர் லைன். இப்போ பார்த்தீங்கன்னா 21 கிடைச்சிடும். இப்போ நமக்கு இந்த ஏரியால இந்த இடத்துல சர்க்கிள் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு மேல இருந்து 21 தள்ளி இந்த சென்டர் புள்ளி, மேல இருந்து 21 தள்ளி இந்த சென்டர் லைன் வரைஞ்சிட்டேன். சென்டர் லைன்ல இருந்து இது 10.5, இது 10.5, 21 டயாமீட்டர் 21 தான். அப்ப இது 10.5, இது 10.5, ரெண்டு சேர்த்துனா 21 டாட்டர் லைன். இது வருது. அடுத்தது இன்னும் ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சிருக்கு இல்லையா? இந்த ஏரியால இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த ரெண்டுக்கும் சென்டர் பண்ணி, இந்த ரெண்டுக்கும் சென்டர் பண்ணி ஒரு டாட் லைன், சென்டர் லைன், சாரி சென்டர் லைன் வரைஞ்சிருங்க. இந்த ஏரியாவுக்கு சென்டர் லைன், இந்த ஏரியாவுக்கு சென்டர் லைன் வரைஞ்சிடும். அடுத்து இந்த ஏரியாவுக்கு இந்த சென்டர் லைன். அடுத்தது இந்த வட்டத்தோட அளவு பாத்தீங்கன்னா டயா 12. அப்போ ரேடியஸ் 6. அப்போ சென்டர் லைன்ல இருந்து இந்த பக்கம் தள்ளி 6 mm ஒரு டாட் லைன், இந்த பக்கம் தள்ளி 6 mm ஒரு டாட் லைன். அதே மாதிரி இந்த சென்டர் லைன்ல இருந்து இங்க 6 mm தள்ளி ஒரு டாட் லைன், இந்த சென்டர் லைன்ல இருந்து 6 mm தள்ளி ஒரு டாட் லைன். ஓகே, இப்போ நமக்கு மறைஞ்சிருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கணும். இதுதான் ஃப்ரண்ட் வியூ தெரியக்கூடிய வியூ. அடுத்தது டாப் வியூ. டாப் வியூக்கு என்ன வேணும்? லென்த் இன்டு பிரெத் வேணும். லென்த் ஆல்ரெடி நமக்கு மேல இருக்கா? இந்த லைன் நேரா கீழே பொசிஷன் பண்ணுங்க, இந்த லைன் நேரா கீழே பொசிஷன் பண்ணுங்க. அடுத்து இங்க 10 mm தள்ளி ஒரு நார்மலா ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம்.
breadth எவ்வளவு 42. இங்க இருந்து 42 தள்ளி ஒரு புள்ளி வச்சு கோடு போடலாம். இப்ப இந்த பாக்ஸ் உள்ளதான் வந்து நமக்கு டாப் வியூ தெரியும். இப்ப டாப் வியூல என்னென்ன தெரியும் அப்படின்னு பார்க்கலாமா? அப்படியே கலர் பண்ணி காட்டலாம். இந்த ஏரியா இது மட்டும் தெரியுமா நமக்கு? டாப் வியூல இது மட்டும் தெரியும். அடுத்தது மேல பார்க்கும்போது இந்த வட்டமும் தெரியும், இந்த சர்க்கிள் தெரியும், இந்த சர்க்கிளும் தெரியும். ஓகேவா? இது எப்படி வரையுது அப்படின்னு பார்த்தோம். மேல இருந்து பார்க்கிறோம். மேல இருந்து பார்த்தா டாப் வியூ. டாப் வியூ தெரியுமா? என்ன தெரியும்? இது ஒரு பாக்ஸ் தெரியும், இது ஒரு பாக்ஸா தெரியும், இது ஒரு பாக்ஸா தெரியும். அப்புறம் இந்த சைடு ஒரு ஹோல்ஸ் வட்டம் தெரியும், அந்த பக்கம் சைடு ஒரு ஹோல்ஸ் வட்டம் தெரியும். அவ்வளவுதான், வேற எதுவும் தெரியாது. ஓகேவா? சரி, இந்த வியூ வரைஞ்சிக்கலாமா? இப்போ நமக்கு மேல ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாம் ப்ரொஜெக்ஷன் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையான பார்ட் எல்லாம் கிடைக்கும். 2H பென்சில்ல லேசா பண்ணும். இந்த பாக்ஸ் அப்படியே தெரியுமா? மேல இருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ரெக்டாங்கிள் பாக்ஸா தான் தெரியும். அடுத்து இந்த பீம் இருக்குது, அந்த பீம் இது வந்து அப்படியே கீழே அதே மாதிரி தான் தெரியும். வேற என்ன தெரியும்? ஹோல்ஸ் தெரியும் இல்லையா? ஹோல்ஸ் தெரியுது. இந்த கட்டு இருக்கு இல்லையா? அந்த கட்டு தெரியுமா? இங்க இருந்து பார்ப்போம், ஃப்ரண்ட் வியூ பார்ப்போம், இந்த கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க, இங்க ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஆனா அதே மேல இருந்து பார்க்கும்போது தெரியாது. அது எந்த ஏரியா? இந்த லைன். இந்த லைன் தெரியாது இல்லையா? அப்போ இந்த லைனுக்கு என்ன பண்ணலாம்? டாட்டர் லைன். மேல இருந்து பார்க்கும்போது தெரியாது, அதனால இதுக்கு டாட்டர் லைன், இதுக்கும் டாட்டர் லைன். சரியா? அடுத்தது அந்த கோர்ஸ் ரெண்டு தெரியலையா? இந்த கோர்ஸ் ரெண்டு எது? எங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குது? இங்க இருந்து 21 தள்ளி ஒரு சென்டர் லைன். ஓகேவா? அப்ப இங்க இருந்து 21 தள்ளி இங்க இருந்து 21 தள்ளி ஒரு சென்டர் லைன் வரைஞ்சிடலாம். ஆக்சுவலா 42 இருக்கும். 42ல பாதி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் லைன் கிடைச்சிடும். 42 பாதி 21ல சென்டர் லைன் வரைஞ்சிங்க. அடுத்து இந்த சென்டர் லைன் நேரா கீழே ப்ரொஜெக்ஷன் பண்ணீங்கன்னா அதே மாதிரி இந்த லைனை நேரா ப்ரொஜெக்ஷன் பண்ணுங்க. இந்த பாதியில 21க்கு ஒரு சென்டர் லைன், ஏற்கனவே ஃப்ரண்ட் வியூல இந்த சென்டர் லைன் இருக்குது, அதை நேரா கீழே ப்ரொஜெக்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வட்டத்தினுடைய மைய புள்ளி சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, வட்டத்துக்கு அளவு எவ்வளவு? டயா 12. அப்போ ரேடியஸ் எவ்வளவு? 6. அப்போ 6 mm காம்பஸ் நடந்து ரேடியஸ் 6 mm காம்பஸ் நடந்து இந்த சென்டர் புள்ளியில வச்சு ஒரு வட்டம் வரையணும். அதே மாதிரி இந்த சென்டர் புள்ளியில வச்சு 6 mmக்கு காம்பஸ் நடந்து ஒரு வட்டம் வரையணும். டயா 12 இருக்குது. அப்போ ரேடியஸ் 6 mm எடுத்து வட்டம் வரையணும். ஓகேவா? சரி, ஓகே. இதோட இந்த சைடு வியூ முடிஞ்சது, இந்த டாப் வியூ முடிஞ்சது. மேல இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுமோ அதை வரைஞ்சிடும். அடுத்தது சைடு வியூ வரையணும். சைடு வியூ என்ன பண்ணணும்? இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து மெட்ரைன் வரையணும் இல்லையா? 45 டிகிரிக்கு மெட்ரைன் வரையணும். மெட்ரைன்ல இருந்து டாப் சைடு லைன் பொசிஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரெத் கிடைச்சிடும். சைடு வியூக்கு என்ன தேவை? ஹைட்டும் பிரெத்தும் தேவை. பிரெத் டாப் வியூல இருந்து எடுத்துக்கலாம், ஹைட் ஃப்ரண்ட் வியூல இருந்து எடுத்துக்கலாம். இப்போ பிரெத் எடுக்கிறதுக்கு பாருங்க, லைன் பொசிஷன் பண்ணி இந்த மெட்ரைன்
இந்த பொசிஷன் பண்ணி முட்டுது. முட்டுறத நேரா ஸ்கேல் வச்சு 90 டிகிரிக்கு ஒரு கோடு, இந்த புள்ளியில் நேரா ஸ்கேல் வச்சு 90 டிகிரிக்கு ஒரு கோடு. இப்போ நமக்கு தேவையான இந்த அகலம் இங்க கிடைச்சிருச்சு, இந்த பிரெத்துக்கு கிடைச்சிருச்சா. அடுத்தது கைட்டு தேவை, சரி கைட்டு தேவை. கைட்டு என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட் வியூ வரும். இதை ஒரு பொசிஷன் பண்ணிக்கோங்க, இதை ஒரு பொசிஷன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ள தான் வந்து நம்ம சைடு வியூ வரையணும். இந்த பாக்ஸ் கிடைச்சிருக்கா, இந்த பொட்டிக்குள்ள இந்த பிரெத்து இந்த கைட்டு இந்த ரெண்டும் அடங்குனது தான் வந்து சைடு. இப்போ சைடு வியூ எங்க இருந்து பார்க்குறோம், இங்க இருந்து பார்க்கணும். இங்க இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது, என்ன ஏரியா தெரியும், நான் கலர் பண்ணி காட்டுறேன். இந்த பொட்டி தெரியும், அதுக்கு மேல இந்த ஆர்ச் தெரியும், ஆர்ச்சுக்கு ஆர்ச் சர்க்கிள் தெரியும். அதுக்கு மேல என்ன தெரியும், இந்த போல்ஸ் தெரியும் இல்லையா, இந்த சைடு வியூல இருக்கக்கூடிய இந்த போல்ஸ், சைடு வியூல இருக்கக்கூடிய இந்த போல்ஸ் தெரியும். சைடு வியூல இருக்கக்கூடிய அந்த போல்ஸ் தெரியும். ஓகே, அப்ப சைடு வியூல என்ன தெரியும், இந்த பாக்ஸ் தெரியும், உள்ள வச்சு இந்த பாக்ஸ் தெரியும். அதுக்கு மேல இந்த ஆஃப் சர்க்கிள் தெரியும், இந்த போல்ஸ் தெரியும். மத்த இந்த கட் பண்ணதோ இந்த போல்ஸோ அதெல்லாம் தெரியாது. ஓகேவா, இது எப்படி நாம வரைய போறோம் பாருங்க. கலர்ல பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் மட்டும் தெரியுமா, அதுக்கு என்ன பண்ணலாம், இது நேரா பொசிஷன் பண்ணீங்கன்னா இதுவா. அடுத்து இங்க இருந்து 20 mm ஒரு ஸ்ட்ரைட் லைன், இங்க இருந்து 20 mm ஒரு ஸ்ட்ரைட் லைன். என்ன பண்ணலாம், இந்த ரெண்டுக்கும் மைய புள்ளி சென்டர் பாயிண்ட்க்கு ஒரு சென்டர் லைன் வரையலாம். அடுத்தது இந்த ஆஃப் சர்க்கிள் வரையணும் இல்லையா, இங்க இருந்து இந்த ஆஃப் சர்க்கிள் அளவு மேல இருந்து 20 mm. இப்போ இங்க இருந்து 20 mm தள்ளி ஒரு புள்ளி வைக்கிறீங்க. புள்ளி வச்சுட்டு இப்படி ஆஃப் சர்க்கிள் வச்சுக்கிறீங்க. ஓகேவா, இங்க 20 mm ஒரு ஸ்ட்ரைட் லைன், இங்க 20 mm ஸ்ட்ரைட் லைன். இந்த மைய புள்ளியிலிருந்து 21 mm 20 mm தள்ளினீங்க ஒரு மைய புள்ளி கிடைக்கும். இந்த மைய புள்ளியில 20 mm காம்பஸ் அளவு எடுத்து வச்சு ஆஃப் சர்க்கிள் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆஃப் சர்க்கிள் கிடைக்கும். அடுத்து இந்த உள்ளுக்குள்ள வரக்கூடிய இந்த வட்டம், அதுக்கும் அதே மைய புள்ளி தான். இந்த மைய புள்ளி வச்சு வட்டத்துக்கு அளவு டயா 21, அப்போ ரேடியஸ் 10.5. அப்போ ரேடியஸ் 10.5 னா 10.5 காம்பஸ் அளந்துங்க. அளந்துட்டு இந்த மைய புள்ளியில் வச்சு ஒரு வட்டம் வரும். ஓகேவா, இப்போ நமக்கு என்னென்ன தெரியுமா, விசிபிள் பார்ட்ஸ் எல்லாமே வரைஞ்சிட்டோம். அடுத்து இன்விசிபிள் பார்ட். இன்விசிபிள் பார்ட் என்னென்ன, இந்த ரெண்டு போல்ஸ் தெரியாது, சைடு பார்க்கும் ரெண்டு போல்ஸ் தெரியாது, இந்த கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க இல்லையா, கீழே அடி கட் பண்ணி எடுத்துக்க அது தெரியாது. அதை மட்டும் டாட்டர் லைன் குறிக்கணும். அது எங்க இருந்து பார்த்தா எப்படி குறிக்கலாம்னு பாருங்க. இப்போ இந்த கட் பண்ணி எடுத்துக்கிறது இந்த லைன் இருக்கா, இதை நேராக பொசிஷன் பண்ணீங்கன்னா இந்த ஒரு லைன் கிடைக்கும். இந்த லைனை வந்து டாட்டர் லைன் குறிச்சிக்கலாம். அடுத்தது இந்த போல்ஸ் ரெண்டும் தெரியாது இல்லையா, அந்த போல்ஸ் ரெண்டும் எங்க வருது, அது சைடு வியூல பொசிஷன் பண்ணிக்கலாமா. இந்த ரெண்டும் ஒரே கோட்ல தான் வரும் இல்லையா, நேரா மிட் லைன் கொண்டு வந்துருங்க. மிட் லைனுக்கு நேரா மேல கொண்டு போங்க. கொண்டு போனா எந்த ஏரியா வருதோ எந்த ஏரியா வருதோ அதுல வச்சு டாட் பண்ணலாம். இது சென்டர் லைன். ஓகேவா, அவ்வளவுதான். இப்போ ஃபுல் சர்க்கிள், ஆஃப் சர்க்கிள், ஆர்க் வரதெல்லாமே மூணு கலந்த டிராயிங்க. இந்த டிராயிங் வரைஞ்சு காட்டிட்டேன். அதனால இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இதுதான், ஒன்னா ஆஃப் சர்க்கிள் இருக்கும், இல்லைன்னா ஆஃப் சர்க்கிள், ஆர்க் இந்த மாதிரி கலந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த அளவுக்கு டஃப்பானது கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் ஈஸியாக கேட்பாங்க. அதனால வந்து நான் மூணுமே கலந்து வர மாதிரி டிராயிங் வரைஞ்சு காட்டிட்டேன்.
இனிமேல் நீங்க இதை ரெஃபர் பண்ணிட்டு புக்ல உங்களுக்கு எல்லா டிராயிங்குமே இருக்கு. உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய டெக்ஸ்ட் புக்ல எல்லா டிராயிங் எக்ஸசைசஸ் இருக்கும், எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அண்ட் எக்ஸசைஸ் இருக்கு. அதையெல்லாம் வச்சுட்டு நீங்க ரெஃபர் பண்ணி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ டிராயிங்ஸ் போட்டு பார்க்க முடியுமோ போட்டு பார்த்துக்குவேன். போட்டு பார்த்தீங்கன்னா தான் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். ஓகேவா? இந்த செம்மோட ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனாக இருக்கிறது. அடுத்து EG2 வருது இல்லையா, அடுத்த செமஸ்டர். அதில் வந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனாக வரும். அது வந்து இதுக்கு நேர் ஆப்போசிட். இந்த 3 வியூ கொடுத்துருவாங்க. 3 வியூ சேர்த்து நம்ம அந்த உருவம் கொண்டு வரணும். அது வந்து அடுத்த செமஸ்டர் பார்க்க போகிறோம். அதனால இந்த செமஸ்டர் நீங்க இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னா தான் அடுத்த செமஸ்டர் அந்த ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ங்கிறத நம்ம ஈஸியா வரைய முடியும். ஓகேவா? அதனால சாய்ஸ் விட்டுலான்னு சொல்லிட்டு யாரும் ட்ரை பண்ண விட்டுறாதீங்க. ஏன்னா இது அடுத்த செமஸ்டருக்கு நமக்கு யூஸ் ஆகக்கூடிய டிராயிங். அதனால ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இமேஜினரி திங்கிங் மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? எல்லாரும் ஓரளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. எனி டவுட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகேவா? சரி, இதோட உங்களுக்கு EG-னுடைய 4th யூனிட் 4 யூனிட் முடிஞ்சது. சிலபஸ் கவர் பண்ணியாச்சு. இனிமேல் ஃபுல்லா நீங்க பிராக்டிஸ் பண்றது மட்டும் தான் பண்ணணும்.